ஆந்திர மாநிலம் விஜயநகரம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் நாகராஜு, ரம்யா தம்பதி. 8 ஆண்டுகளுக்கு முன்பு இவர்களுக்கு திருமணம் நடந்திருக்கிறது. 2 மகன்கள் உள்ளனர். இந்த தம்பதி கடந்த சில ஆண்டுகளாக விசாகப்பட்டினத்தில் உள்ள மதுரவாடாவின் B2 காலனியில் வசித்து வந்துள்ளனர். மதுபோதை கடுமையான நாகராஜு ஒரு தனியார் நிறுவனத்தில் பாதுகாவலராக வேலை செய்து வந்துள்ளார். இந்த சூழலில் நாகராஜு வீட்டிலிருந்த நகைகளோடு தலைமறைவாகிவிட்டார் என்று ரம்யா BM பாலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். போலீசாரின் விசாரணையின் போது அவருக்கு குடிப்பழக்கம் இருக்கிறது என்றும் அதற்காக நகையை திருடிச் சென்றிருக்கலாம் என்றும் ரம்யா கூறியுள்ளார். காணாமல் போனதாக வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தி வந்துள்ளனர். ஆனால் போலீசாருக்கு எந்த தகவலுமே கிடைக்கவில்லை. அதோடு ரம்யாவின் நடவடிக்கைகளை தொடர்ந்து கவனித்து வந்துள்ளார்கள். நாகராஜ் காணாமல் போனதாக சொல்லப்பட்ட அன்று ரம்யா யாருக்கும் போன் செய்யவே இல்லை. ஒரு சில வாரங்களுக்கு பிறகு அவர் வசந்தராவ் என்பவரோடு தனியே வீடெடுத்து வசிக்கத் தொடங்கியிருக்கிறார். இது ரம்யா மீதான சந்தேகத்தை போலீசாருக்கு அதிகப்படுத்தியுள்ளது. அவரின் கால் ஹிஸ்டரிகளை ஆராய்ந்த போது ரம்யா அடிக்கடி வசந்தராவோடு பல மணி நேரம் பேசியிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. உடனே போலீசார் ரம்யாவை காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தியுள்ளார். அதில்தான் காதலனை ஏவி கணவனை ரம்யா கொலை செய்துவிட்டு நாடகமாடிய பயங்கரம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. வசந்தராவ் நாகராஜோடு ஒன்றாக வேலை செய்து வந்திருக்கிறார். நண்பர் என்ற உறவு முறையில் அடிக்கடி நாகராஜ் வீட்டுக்கு வந்து சென்றிருக்கிறார். அப்போது ரம்யாவோடு அவருக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இருவரும் காதலித்திருக்கிறார்கள். இந்த விஷயம் நாகராஜுக்கு தெரிய வந்ததை அடுத்து அவர் மனைவியை கடுமையாக கண்டித்திருக்கிறார். காதலை துண்டிக்க வற்புறுத்தி இருக்கிறார். இது ரம்யாவுக்கு ஆத்திரத்தை கொடுத்துள்ளது. காதலுக்கு தடையாக இருக்கும் கணவனை தீர்த்து கட்ட நினைத்திருக்கிறார் ரம்யா. தனது கொலை திட்டத்தை காதலன் வசந்தராவிடம் கூறியபோது அவரும் அதற்கு ஒப்புக்கொண்டுள்ளார். வசந்தராவ் தன்னுடைய நண்பர்களான ராம்பாபு, பாண்டு ஆகிய இருவரையும் கொலை திட்டத்தில் கூட்டு சேர்த்திருக்கிறார். இருவருக்கும் தலா 25,000 ரூபாய் வீதம் மொத்தம் 50,000 ரூபாய் பணம் கொடுக்கப்பட்டுள்ளது. திட்டமிட்டபடியே வசந்தராவும் அவரது நண்பர்களும் நாகராஜுவை மது குடிப்பதற்காக ஒரு ஹோட்டலுக்கு அழைத்துச் சென்றுள்ளார்கள். அங்கேயே அறையெடுத்து தங்கி விடிய விடிய மது அருந்து இருக்கிறார்கள். போதை தலைக்கேறியதில் நாகராஜு மயங்கியதும் மூவரும் சேர்ந்து நாகராஜுவின் முகத்தை தலையணையால் அழுத்தி துள்ள துடிக்க கொலை செய்து மூவரும் சடலத்தை பைக் மூலமாக திம்மாபுரம் என்ற பகுதிக்கு கொண்டு சென்று ஆள் நடமாட்டமில்லாத இடத்தில் வீசிவிட்டு தப்பிச் சென்றது தெரிய வந்துள்ளது. கணவனை தீர்த்து கட்ட ரம்யா முடிவெடுத்த போதே போலீசில் சிக்கிக் கொள்ளக்கூடாது என்பதில் தெளிவாக இருந்திருக்கிறார். கடந்த சில நாட்களாக இதுபோன்ற காதல் கொலைகளில் செல்போன் சிக்னல் மூலம் போலீசார் எளிதில் குற்றவாளிகளை கண்டுபிடித்து கைது செய்து விடுவதை செய்திகளில் பார்த்து தெரிந்து கொண்ட ரம்யா கணவனை கொல்ல முடிவு செய்ததும் செல்போன் பயன்படுத்துவதை குறைத்து கொண்டிருக்கிறார். கொலை நடந்த அன்று முழுவதும் காதல் வசந்தராவுடன் ரம்யா செல்போனில் பேசவே இல்லை. அப்படியிருந்தும் நாகராஜு காணாமல் போய்விட்டதாக ரம்யா காவல் நிலையத்தில் புகார் அளித்த ஒரு சில வாரங்களிலேயே காதலனோடு வாடகைக்கு வீடெடுத்து வசித்து வந்தது போலீசாருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த சந்தேக புள்ளி அவரின் மொத்த கொலை திட்டத்தையும் காட்டிக் கொடுத்து விட்டது. ரம்யா, அவரது காதலன் வசந்தராவ் மற்றும் அவரது நண்பர்கள் ராம்பாபு, பாண்டு ஆகிய 4 போலீசார் கைது செய்துள்ளனர். அவர்கள் அளித்த தகவலின் அடிப்படையில் நாகராஜுவின் சடலத்தை மீட்ட போலீசார் உடற்கூராய்வுக்கு அனுப்பி வைத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.